மக்கள் எல்லாம் மாற்ற வேண்டும்னு தான் புதிய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த புதிய ஆட்சியிலையாவது மாற்றம் இருக்கா, இல்ல பழைய ஆட்சி மாதிரி ஊழல்ல தான் போய் முடியுதா அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஆட்சி ரெண்டா பிளவுபடுதுன்னு எல்லாரும் சொன்னதை வச்சு ஏபிஎஸ் அவர்கள் வைப் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவங்களோட போஸ்ட்ல இருந்து அவங்க என்ன வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கிறவங்க என்னென்னலாம் மக்களுக்கு செய்கிறாங்க, ஆட்சியில் கரெக்டாக இருக்காங்களா இல்லையா, எம்எல்ஏவா இருந்து வேற எதுவும் கட்சிக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாங்களா இப்படின்ற விஷயத்த தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னா, விஜய் 120 சீட்டு மட்டும் தான் வச்சுருந்தாரு. ஆனால் அதிமுகவை சேர்ந்தவங்க எக்ஸ்ட்ரா 20 சீட்டு ஓட்டு வேற போட்டிருக்காங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் கிட்டத்தட்ட 140 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருக்காரு. என்னடா நம்ம வைப்புன்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒருத்தர் வச்சோம், ஆனால் வச்சுமே எந்த யூஸ்மே இல்லாமல் போச்சே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணியிருக்கோம். இன்னொரு சைடு என்ன விஷயம்னா, இதே மாதிரி நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து கட்சியை விட்டே தூக்கிடுவேன், எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி யாருப்பா விஜய்க்கு வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாலாம் சப்போர்ட் பண்ணல, நேரடியாகவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிவி சண்முகமும் அவர் கூட சேர்ந்து வேல்மணி அப்படின்ற தலைமையில தான் அதிமுகவில் சேர்ந்த 20 எம்எல்ஏ இல்லை 30 எம்எல்ஏ கிட்ட விஜய் கிட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி ஃப்ளோர் டெஸ்ட்ல ஓட்டே போட்டுட்டாங்க. இன்டைரக்டா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நிரூபிக்கிற மாதிரியே 120 சீட்ல இருந்தவர் இப்போ 140 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது பெரும்பாலுமா எல்லாருக்கும் ஷாக்கா தான் ஆகுது. விஜய் இந்த விஷயத்த ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சுட்டாரு. படத்துல இருந்து வந்ததுனால புஷ்பா படத்தை ரீக்ரியேட் பண்றாரு போல. அதனால்தான் சண்முகம் வீட்டுக்கு சோபால பணத்தெல்லாம் வச்சு விஜய் அனுப்பிச்சு விடுறாரு. அதனால்தான் சண்முகமே விஜய் அவர்களுக்கு சாதகமா ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் உதயநிதி கூட இதை பார்லிமெண்ட்ல விஜயை பார்த்து கேள்வி கேட்டிருந்தாரு. ஏன்னா நீங்க வந்து சோஃபாவெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறீங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கும் எந்த விதமான பதிலுமே விஜய் தெரிவிக்கல. விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் அவரு எந்த ஒரு விஷயத்துக்குமே பதில் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பதில் சொல்லியிருந்தாரு. குதிரை பேரம் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சில கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் எழுந்து என்ன பண்ணாருன்னா, குதிரை பேரம்லாம் பேசல, குதிரை மாதிரி நாங்க வேகமா பண்ணி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உக்காந்துட்டாரு. இதை மட்டும் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் பதில் சொன்னார்ல, மிச்ச கேள்விக்கெல்லாம் எதுக்கு அவர் பதில் சொல்ல, அதுக்கும் பதில் சொல்லியிருக்கலாம்ல, எல்லாத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பாரு, நோட் பண்ணதுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்ல, பின்னாடி இருந்து ஸ்கிரிப்ட் குத்தா தான் பேசுவாரா அப்படின்ற மாதிரி விஜய் மேல குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. உதயநிதி கேள்வி கேட்ட மாதிரியே பிரேமலதாவும் விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு ஜாதகம் பாக்குறவரை எதுக்கு உங்க ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸரா கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அவர் ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க, நீங்க சம்பளம் கொடுங்க, கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு பிரேமலதா விஜயை பார்த்து கேட்ட உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறமே விஜய் அவரை அவரோட பதவியில இருந்து நீக்கிட்டாரு, வேற ஒருத்தரை போட்டாருன்னு சொல்லப்படுது. இதுல உண்மையாலே அவர் பயந்துட்டாரா, இல்ல நம்ம பண்ற தப்புலாம் வெளியே வந்துருதே, இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரியும் மக்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு விமர்சனம் விஜய் மேல இருந்தாலும் 21 வயசுக்கு அப்புறம் தான் மதுபானத்தெல்லாம் பசங்க கிட்ட கொடுக்கணும், அதுக்கு வயசுக்குள்ள இருக்கிறவங்க யாராவது உங்க கிட்ட வந்து கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது, ஒருவேளை அவங்க சின்ன வயசா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லை ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டரே போட்டிருக்காங்களாம். இன்னொரு சைடு மதுபான கடைகள் எல்லாம் கோவில் பக்கத்தில் இருக்கிறது, ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாகவே நீக்கிட்டாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் வெளியில் வந்தாலே பார்த்துருப்பீங்க, எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் கண்டிப்பாக ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. எந்தெந்த பஸ் ஸ்டாப்ல மெயின் பஸ் ஸ்டாப்போ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு போலீஸை நிக்க வச்சிடறாங்க. ஏன்னா பெண்களோட பாதுகாப்புக்காக. இது பெண்களோட மத்தியில வரவேற்கத்தக்கதாவே இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடு மோடி அவர்கள் ரீசெண்டா ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாரும் வந்து பைக்கு காரு இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, 85% வரைக்கும் நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், அது ரொம்ப தட்டுப்பாடா இருக்க காரணத்தினால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கோல்டு கூட வாங்க வேணாம், அதையும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுல அவரே என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவரோட கார்லாம் இருக்கும்ல, அவருக்கு பின்னாடி பாதுகாப்புக்காக வரும்ல, அந்த காரையும் வந்து இவ்வளோ கார் மட்டும் எனக்கு போதும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரே வந்து தவிர்த்திருந்தாரு. இதெல்லாம் பார்த்து மத்திய பிரதேஷ்ல இருக்க ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணாருன்னா,
சைக்கிள்லயே கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு. மோடி இப்படி சொல்லியிருக்காங்க, அதை நான் வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவரை மாதிரி நிறைய பேர் கூட அவர் பேச்சை கேட்டு சைக்கிளில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இவர் சொன்ன பேச்சை ஏன்பா கேட்டோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்க கோவிலுக்கு போயிருக்காரு. அந்த கோவிலுக்கு போனதுனாலேயே ஹெலிகாப்டர்லேருந்து பூவெல்லாம் வந்து மோடி மேலே போட்டிருக்காங்க. இதனால அவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி மோடியை ட்ரோல் பண்ணவும் செய்கிறாங்க. மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ எந்த அரசா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டுமே போதும். இவ்வளோ நாள் விஜய் பேசாம இருந்தாரு, ஓகே. ஆனா இனிமேலாவது மக்களுக்காக பேசுங்க. ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறதை விட்டுட்டு என்னென்ன தோணுதோ அதை டைரக்டாவே பேசுங்க அப்படின்ற மாதிரியும் மக்களும் சொல்லதான் செய்யறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? மத்திய அரசோ மாநில அரசோ உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.